வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க வர படத்துல டைட்டானிக்ல போய் தட்டழிஞ்சு போனது பத்தாதுன்னு இந்த அமெரிக்கா பயலுக அதை விட 3 மடங்கு பெருசா பொசைடன் ஒரு பெரிய கப்பலை கட்டி கடலுக்குள்ள பயணம் போறாங்க. இதுக்கு முன்னாடி போன டைட்டானிக்கு லைட்டா ஒரு பனிக்கல்ல பட்டு உடஞ்சிட்டுங்கனால ஒரு பனி மலையை முட்டினாலும் ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு அரிய வகை உலோகத்துல இந்த கப்பலை கட்டி போறாங்க. ஆனா இவங்க எதிர்பார்க்காத ஒரு பேர் ஆபத்து அங்க வருது. 150 அடி உயர சுனாமி அலை ஒண்ணு கடல்ல இவங்களை நோக்கி வருது. அதை பார்த்து அரண்டு போன கப்பல்காரங்க இந்த கப்பலை விட்டு வெளியே போறதுக்கான வழியை தேடுறாங்க. இந்த 25 மாடி கப்பல்ல வெளியே போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதை இவங்க தேடி கண்டுபிடிச்சாங்களா? சுனாமி அட்டாக்க இந்த கப்பல் தாக்கு பிடிச்சதா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். படத்தோட பேரு பொசைடான். படத்தோட முதல் சீன்லயே கடல்ல ஜெய்ஜாண்டிக்கா கம்பீரமா போயிட்டு இருக்கிற அந்த பொசைடான் கப்பலை காமிக்காங்க. பல மாடிகள் கொண்ட அந்த கப்பல்ல கீழ் மாடியில ஜாகிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். இவர் தான் நம்ம படத்துடைய கதாநாயகன், பேர் டிலன். இந்த கப்பல்ல இவர் ஒரு பயணி. அவர் ஜாகிங் போனதை கவர் பண்ணிட்டு நேரா அப்படியே அங்க உள்ள மாடி ஜன்னல் வழியா கேமரா போகுது. அங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் உதட்ட பிடிச்சு குஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அவர் ரூமுக்குள்ள அவங்க அப்பா மூந்துடுறான். உடனே சட்டு சட்டுன்னு 2 பேரும் ஒன்னாம் கேப் விட்டு உட்காடுறாங்க. இவனை பார்த்த உடனே இளைய தம்பி, என் பொண்ணை பார்க்க வரக்கூடாது நான் சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு கிளாஸ்ல கொஞ்சம் பிராண்டியை ஊத்திட்டு வந்து தன்னோட பொண்ணுட்ட இவனை ரூமுக்கு கூட்டு வரக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஏச ஆரம்பிக்காது. அதை கேட்ட அவர் பொண்ணும், எப்பா டைட்டானிக் படம் பார்த்திருக்கியா? அந்த கப்பலை விட 3 மடங்கு பெரிய கப்பல் இது. நாங்க ஏதாவது தப்பு பண்ணணும்னு நினைச்சா இந்த கப்பலோட ஸ்டோரேஜ் ஆளுக்கு போய் சும்மா நிக்கிற கார் எதையும் கண்டுபிடிக்க முடியாமையா இருக்கும். சும்மா எப்ப பார்த்தாலும் நோய சொல்லிட்டே இருக்கேன்னு கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அதை பார்த்து இந்த அப்பா பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட என் பொண்ணை எப்படிதாம்ல சமாளிக்க அப்படின்னு சலிச்சுக்கிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணி அந்த பக்கம் காமிச்சா கப்பலுக்குள்ள ஒரு பொண்ணு ஏதோ வழி மாறி போன மாதிரி சுத்தி முத்தி எதையோ தேடிக்கிட்டு இருக்கா. அப்போ ஜாகிங் பண்ணிட்டு வந்த நம்ம தலை டிலன் மேல தெரியாதனமா மோதில, ஐயோ சார் என்ன மன்னிச்சிருங்க, நான் கிச்சனுக்கான வழி தேடிட்டு இருக்கேன், அது எங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கா. அதை கேட்ட உடனே டிலனு, நேத்து கப்பலுக்குள்ள வர்ற எல்லா பேசஞ்சர்ட்டையும் எந்த வழி எங்க இருக்குன்னு தெளிவா சொன்னாங்களே, நீ அதை கவனிக்கலையா அப்படிங்க இவ ஒரு மாதிரி திரு முழிக்கா. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நேரா போய் லெஃப்ட் கிச்சன் வந்துடும் சொல்லி அவளை அனுப்பி விட்டுட்டு டலன்னு சிரிச்சுக்கிட்டே போறாரு. அப்ப இன்னொரு பேசஞ்சரை காமிக்காங்க. ஒரு வயசான தாத்தா போன்ல யார்கிட்டயோ பேச முயற்சி பண்றாரு. ஆனா பலவாட்டி கூப்பிட்டும் அந்த பக்கத்துல உள்ள ஆளு எடுக்கல போல இருக்க. நீ என்னை விட்டுட்டு போனா கூட பிரச்சனை இல்ல, ஏன்னாவது சொல்லிட்டு போ, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு மறக்காம எனக்கு கால் பண்ணுன்னு யார்கிட்டயோ ஆடியோ மெசேஜ்ல கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இங்க வழி தெரியாம சுத்திட்டு இருந்தாலே அந்த பொண்ணு இறுதியா கிச்சனை கண்டுபிடிச்சிடறா. இவ பேர் மேரி. கிச்சனுக்குள்ள போய் அங்க குக்கா வேலை பார்த்துட்டு இருக்க தன்னோட பாய் ஃப்ரெண்ட பாக்குறா. இவன் இந்த கப்பல்ல வேலை பார்க்கறனால நைஸ் போல இவளையும் உள்ள கூட்டு வந்துட்டான். அதனால இவளை அவன் ரூம் விட்டு வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஆனா உள்ள கடந்து போர் அடிச்சு போன மேரி இதுக்கு மேல என்னால உள்ள இருக்க முடியல சாரின்னு சொல்லிடுறான். இது சாரியா, எனக்கு வேலை போயிட்டு இலவமோல அப்படிங்க. கவலைப்படாத, நான் யார் கண்ணிலையும் மாட்டாம கூட்டத்தோட கோவிந்தா போட்டுருவேன் அப்படிங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க சமைச்சு வச்சிருந்த ஒரு சாப்பாடு பிளேட் எடுத்து இவ கையில கொடுத்து ஒரு ஓரமா உட்காந்து இதை மொக்கிட்டு யார்ட்டையும் பேச்சு கொடுத்துடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். அதுக்கு பிறகு அந்த கப்பலோட மெயின் ரூமான பால் ரூமை காமிக்காங்க. அங்க பாட்டு கச்சேரி ஆடல் பாடல்னு எல்லாத்தையும் ஆடியன்ஸ்க்காக ரெடி பண்ணிருக்காங்க. அப்ப கப்பலோட கேப்டனே ஸ்டேஜ் ஏறி ஸ்பீச் கொடுக்காரு. அவர் ஸ்பீச் முடிஞ்ச உடனே சரக்க போட்டுக்கிட்டு எல்லாரும் அங்க போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. இன்னொரு குரூப் சைலண்டா டேபிள்ல உட்காந்து சூதாட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த குரூப்ல முக்கியமான ஆளு நம்ம டிலன். அவர் கூட சூதாட்ட டேபிள்ல ஒரு பணக்காரன் மெக்சிகன் ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான். அவங்க கூட எதிரில் உட்காந்து நம்ம பொண்ணை ஏசினாத அந்த அப்பா உட்காந்து விளையாடுறாரு. அவர் சாதாரண ஆள் கிடையாது. நியூயார்க் நகரத்துக்கே மேயரா இருந்தவர். ஏக போக காசு. அந்த திமிர்ல அவரும் 5 லட்சம் 10 லட்சம்னு பெட்டு வைக்காரு. அதை பார்த்த டிலனு 10 எனவே 10 இந்த அப்படி 20ன்னு சொல்லிட்டு 20 லட்சத்தை பெட்டு வைக்கும். அதை பார்த்த மேயரு 40 லட்சம் அப்படிங்காரு. என்னையா ஏத்திக்கிட்டே போறீங்களேன்னு அந்த கேமை நடத்திட்டு இருக்கிற டேபிள் ஓனரே மிரண்டு போயிடுறப்பல. இப்படியாக இவங்க விளையாண்டுகிட்டு இருக்கப்போ நம்ம மேயரோட பொண்ணு அவ பாய் ஃப்ரெண்டோட அங்க வந்து நிக்கா. எப்பா நாங்க 2 பேரும் போய் டான்ஸ் ஆட போறோம் அப்படிங்க. கடுப்புல திரும்பி பார்த்த மேயரு, இது என்கிட்ட சொல்லிட்டு தான் போவியா, முதல்ல மேல் பட்டனை போடு அப்படின்னு சொல்லவும் அவரோட பொண்ணு எரிச்சலாயிடுறா. உடனே அவர் கையில வச்சிருக்கிற கார்டை எட்டி பார்த்து, என்னப்பா கையில ஃபுல்லா ஜோக்கரா இருக்கு அப்படின்னு அவர் கையில உள்ள கார்டை வெளியே சொல்லிடுறா. கடுப்பானவர் கேம் விட்டே வெளியே வந்துடுறாரு. நம்ம டிலன் எல்லா காசையும் ஜெயிச்சிடறோம். எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு கையில அந்த சிப்ஸை கொண்டு போய் காசாக்கலான்னு போயிட்டு இருக்கான். அப்ப எய்தாப்ல ஒரு சின்ன பையன் வந்து தெரியாதனமா இவன் மேல மோதிடுறான். அப்ப அந்த பையனோட அம்மா பின்னாடி வராங்க. என் பையன் தெரியாம மோதிட்டான், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மா பேரு அமாண்டா. சின்ன பையனோட இவங்க தனியா சுத்திட்டு இருக்க பார்த்த டிலனு இவங்க இப்ப ஒண்டியா சுத்திட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சு ரூட்டு போட ஆரம்பிக்கும். உடனே அந்த அம்மாவும் சின்ன பையன் காணல, போய் கேப்டன் ஸ்பீச்சை பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. பிறகு இவங்க 2 பேரும் கடலை போட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் போன்ல ஆடியோ மெசேஜ்ல கெஞ்சிட்டு இருந்தாரு அந்த தாத்தா. அவர் ஏஜ் குரூப்ல உள்ள பேட்ச் கூட உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவரோ என் ஆள் என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாம்ல அப்படின்னு சொல்றாரு. இது போயிட்டானா அழுவாத மச்சான், இந்த இன்னொரு பெக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட உள்ள கிழடுகளும் ஊத்தி கொடுக்க மனசுடைஞ்சு போன அவரோ நான் போய் காத்து வாங்க போறேன்னு கப்பலை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்து போன் எடுத்து தன்னோட பாய் ஃப்ரெண்ட் எதுவும் SMS வந்திருக்கான்னு பாக்காரு. இன்பாக்ஸ் எம்டியா இருக்கு. காதலாவது கத்திரிக்காவது போங்கடா போக்க தப்பாளுதானே போனை தூக்கி கடல்ல வீசிட்டு இனிமேல் இந்த உலகத்துல இருந்தே பிரயோஜனம் இல்லைன்னு கப்பல் மேல ஏறி குதிக்க போறாரு. கரெக்டா அப்போ 12 மணி ஆகி நியூ இயரும் வருது. கப்பலுக்குள்ள எல்லாரும் கலர் ரிப்பனை பறக்க விட்டு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க நம்ம தாத்தாவோ தண்ணியில தாவ போறாரு.
வராரு. அப்போ திடீர்னு எதிர்த்தாப்புல பார்த்தா பெருசா என்னமோ தெரியுது. என்னது அப்படின்னு கண்ணாடியை தொடச்சிட்டு பார்த்தனா 150 அடி உயரத்துல ஒரு பெரிய சுனாமியால இவங்க கப்பலை நோக்கி வருது. அதை பார்த்து மிரண்டு போனவரு தற்கொலையாவது தக்காளியாவதுன்னு சொல்லிட்டு திரும்ப கப்பலுக்குள்ள அலறி அடிச்சு ஓடுறாரு. அந்த சுனாமி அலைய பார்த்து அந்த கப்பலுடைய கேப்டனும் உடனே அவங்க ஆளுங்களை வான் பண்ணி கப்பலை யூட்டன் அடிக்க பாக்காரு. ஆனா கப்பல் என்ன ஸ்கூட்டியா சட்டுன்னு படுக்க போட்டு திருப்புறதுக்கு அது மெல்ல திரும்பிட்டு இருக்கு. அதுக்குள்ள சுனாமியால ரொம்ப பக்கத்துல வந்துருது. உடனே அபாய ஒளி அலாரத்தை அடிச்சு அங்க இருக்கிற பேசஞ்சர் எல்லாரையும் தாக்குதலுக்கு தயாராகுங்க, கப்பலே உருண்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்ல மக்கள்லாம் அலறி அடிச்சு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க. அந்த கூட்ட நெரிசல்ல அம்மாண்டா தன்னுடைய பையன் காணத தொலைச்சிடறா. இப்படி அந்த இடமே கலவர காடா மாறிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த சுனாமியால இந்த கப்பலை அடிச்சு சரிக்குது. கேப்டனே கப்பலை யூட்டன் அடிக்கிறேன்னு திருப்பி அலை வந்து அடிக்கிறதுக்கு நல்லா வாக்கா சைட்ல நிப்பாட்டிடுறாரு. அது அடிச்சு அடியில மொத்த கப்பலும் டபுள் ரோல அடிச்சு தலைகுப்புற விழுந்துருது. அது உருண்டு பிறண்டதுல உள்ள எக்யூப்மெண்ட் எல்லாம் ஆளுங்க மேல விழுந்து அதுல ஏகப்பட்டவர் பீஸ் ஆயிடுறாங்க. இதுல வேற உள்ள சில எக்யூப்மெண்ட் வெடிச்சு அதுல இருந்து வந்த நெருப்புல ஏகப்பட்டவர் கருகி போயிடுறாங்க. மொத்த கப்பலும் தலைகீழ தண்ணிக்குள்ள மிதக்க அதுக்குள்ள இருந்த ஒரே ஒரு லைஃப் போட்டு மட்டும் கடலுக்கு மேல வந்து மிதக்கு. அந்த கப்பல்ல செலிப்ரேஷன் நடந்துட்டு இருந்த அந்த பால் ரூம்ல இருந்த மக்களை தவிர மத்த எல்லாருமே மண்டைய போட்டுருந்தாங்க. பால் ரூம்லயோ இடிபாடுகளுக்குள்ள சிக்கியிருந்த மக்கள் வெளியே எந்திரிச்சு பார்த்தா அங்கங்க மக்கள் கை கால் முறிஞ்சு செத்து கிடக்காங்க. நிறைய இடத்துல கரண்ட் கம்பம் விழுந்து தீப்பொறி வர பறந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒரு இடிபாட்டுல நம்ம மேயர் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு காலு மாட்டிக்கிடுது. அவனால வெளியே வர முடியல. மேயர் பொண்ணு அவன் காலு மேல கடந்த கம்பியை தன் கையால தூக்க பார்க்கா. ஆனா அது செம வெயிட், அவளால தனியா தூக்க முடியல. அப்ப அந்த பக்கமா போயிட்டு இருந்த மேரியை பிடிச்சு ஏக்கா ஒரு கை கொடுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து தூக்க பார்க்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்துமே அதை நவுட்ட முடியல. இங்க அமாண்டாவோ தான் பையன் காணுமேனு ஒவ்வொரு காரணம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம மேயரு மேல இருந்து ஏதோ சத்தம் கேக்குன்னு மேல அண்ணாந்து பார்க்காரு. பார்த்தா கப்பல் தலையில போயிட்டனால இடிபாடு விழுந்தப்போ அங்க உள்ள பியானோக்கு கீழே போய் ஒளிஞ்ச நம்ம பைய இப்ப அந்த இடத்துல தலையில தொங்கிட்டு இருக்கிற பியானோல இருந்து தலையை வெளியே நீட்டி எட்டி பார்க்கான். எப்படி இறங்குறதுன்னு வழி தெரியாம மேல திருடுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க. அதை பார்த்த மேயரு உடனே அங்க இருந்த ஒரு திரையை எடுத்து கொண்டு போய் 4 ஆளுகளோட சேர்ந்து இழுத்து பிடிச்சுக்கிறாரு. ஐயா என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாண்ட கேட்க சும்மா கடை நான் ஃபயர் சர்வீஸ்ல இருந்த ஆளு என்ன பண்றேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காணத ஜம்ப் பண்ண சொல்லவும் அவனும் உயின்னு ஜம்ப் பண்ணிடுறான். கரெக்டா இவங்க துணியில அவனை பத்திரமா பிடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் மேரியும் மேயர் பொண்ணும் சேர்ந்து அவ பாய் ஃப்ரெண்டு காலில் விழுந்திருக்கிற கம்பியை தூக்க பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப அவங்க முதுகுக்கு பின்னாடி அருந்து கடந்த கரண்ட் வயர் ஒண்ணு பக்கத்துல உள்ள கம்பியில பட்டு அதுல சாஞ்சிட்டு இருந்தவன் ஒருத்தன் கரண்ட் அடிச்சு செத்து போறான். அதை பார்த்து பயந்து போன மேரியும் மேயர் பொண்ணும் கம்பியில இருந்து கையை எடுத்துடுறாங்க. மாட்டி கிடக்கிற பாய் ஃப்ரெண்ட் மட்டும் தனியா அதை தூக்க பார்க்கான். அப்போ மேயர் பொண்ணு நைஸ் போல கம்பியை தொடாம இருக்கு. இந்த கம்பியை கையால தூக்க முடியாது, இன்னொரு பெரிய கம்பியை கொண்டு வந்து தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட பார்க்கா. அப்ப அந்த பாய் ஃப்ரெண்டோ செல்லமே இந்த நிலைமையில என்னை விட்டு எங்கேயும் போவாதமான்னு கதறான். அப்போ மேடையில ஏறின கேப்டனு யாரும் பயப்படாதீங்க, ரொம்ப அரிதா வரக்கூடிய ஒரு சுனாமி அலை வந்து நம்ம கப்பலை அடிச்சு கவுத்திட்டு வேற ஒண்ணும் கிடையாது. கப்பல் எப்ப தலையில கவுந்துச்சோ அப்பவே எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீமுக்கு சிக்னல் போயிட்டு அவங்க என்ன வேணாலும் நம்மளை காப்பாற்ற வரலாம். அதுவரை நம்ம இந்த பால் ரூம்குள்ளே இருக்கிறது தான் நமக்கு சேஃப்டி. ஏன்னா அந்த பால் ரூம் ஒரு பெரிய ஏர் பபிள் மாதிரி. இங்க உள்ள கண்ணாடிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதை தாண்டி கடல் தண்ணி உள்ள வர முடியாது. ஆனா இந்த ரூம்ல ஒரு ஓட்டை விழுந்தாலும் உள்ள காத்தெல்லாம் வெளியே போய் தண்ணி உள்ள வந்துடும். அதனால யாரும் ஆடாம அசையாம இருக்கிற இடத்துல அப்படியே இருங்க, நம்மளை வந்து ரெஸ்கியூ டீம் காப்பாத்துவாங்க அப்படின்னு கேப்டன் சொல்றாரு. ஆனா அதை கண்டுக்காத நம்ம டிலனோ ஆல்ரெடி அந்த கப்பலோட மேப்பை ஆராய ஆரம்பிச்சிட்டாரு. பிறகு அங்க செத்து கிடக்கிற ஆளுங்கிட்ட இருந்து தேவையான பொருளை கலெக்ட் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்த காணது என்னென்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கான். நான் இந்த இடத்தை விட்டு எஸ் ஆக போறேன். கப்பல் தலையில கிடக்குல, நம்ம மேல் நோக்கி போனா கப்பலோட பாட்டத்துல ஒரு எக்ஸிட் இருக்கு, அது வழியா வெளியே போயிடலாம், நான் அதைத்தான் பண்ண போறேன்னு சொல்ல இந்த பையன் என்னையும் கூட்டு போங்க. இங்க நம்ம மேயரை காமிக்காங்க. அவர் கப்பலோட கேப்டன்ட்ட என் பொண்ணு டான்ஸ் ஃப்ளோர்ல டான்ஸ் ஆட போயிருந்தா, இப்ப அவளை காணும், நான் அவளை போய் தேட போறேன், அங்க எப்படி போகணும்னு கேட்காரு. அதுக்கு கப்பல் கேப்டனோ இந்த ரூம்ல இருக்கிறதா உங்களுக்கு சேஃப்டி, வேற எங்கேயும் போகாதீங்கன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாப்ல. போல மொட்டத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேயர் வாட்டுக்கு பொண்ணை தேடி கிளம்பிடுறாரு. இங்க காணதோ தன்னுடைய அம்மாண்டாட்ட இந்த அண்ணன் டிலனு கப்பலை விட்டு வெளியே போறதுக்கு வழி தெரியும் சொல்றாரு. நம்மளும் அவர் கூட போலாம் அப்படின்னு சொல்றான். உடனே அமாண்டா டிலன்ட்ட கப்பலை விட்டு எங்களை பாதுகாப்பா கொண்டு போயிருவீங்களா அப்படின்னு கேட்க, நான் எப்பவே உங்களை கொண்டு போறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த பக்கமா நம்ம மேயர் வராது. நம்ம காணல் பையன் மேயர்ட்டையும் இந்த அண்ணன் கப்பலை விட்டு வெளியே எஸ்கேப் ஆக போறாங்க, நம்மளையும் கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு கூட்டம் ஜாக்குறான். அதை பார்த்து டிலன் அலறிக்கிட்டு இருக்க. அப்ப அங்க அந்த கே தாத்தா வராரு. தம்பி நான் ஒரு நேவல் ஆர்கிடெக்ட், இந்த கப்பல்லாம் தலைகீழ கவுந்து மிதக்கிற அளவுக்குலாம் டிசைன் பண்ணிருக்க மாட்டாங்க, இது எப்ப வேணாலும் முங்க கூடுன்னு ஒரு குண்டத்துக்கு போடுறாரு. அதை கேட்ட டிலனு அப்ப உடனே போய் ஆகணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ பக்கத்துல அந்த கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தானே மேரியோட பாய் ஃப்ரெண்டு, அவன் அங்கிட்டாக்குல வர, ஏ தம்பி நீ இங்கே தானே வேலை பார்க்க, டிஸ்கோ ஃப்ளோருக்கு எப்படி போகணும்னு வழி கேட்கான். அவன் சொல்ல தயங்குறான். நீ மட்டும் என்ன அங்க கொண்டு போய் சேர்த்த, நீ 3 வருஷத்துல சம்பாதிக்கிற காசை இப்பே உனக்கு கொடுக்கேன் அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துடுறான். இப்ப கப்பல் மேப்பே என் கையில தான் இருக்கு, இப்பயாவது எனக்கு உதவியா அப்படின்னு டிலன்ட்ட கேட்க, சரி அளவு வந்து தொலையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க அங்கிருந்து போறதை பார்த்த கப்பல் கேப்டனு, இனிமேல் அவங்க எக்காரணத்தை கொண்டு உள்ள வரக்கூடாது, அந்த கதவை
கதவெல்லாம் அடைங்கன்னு சொல்லிட்டு கதவுகளை சீல் பண்ண சொல்லிடுறாரு. இந்த பக்கம் மேரிய காமிக்காங்க. போய் ஒரு கம்பு எடுத்துட்டு வரேன்னு சொன்னால அவ கம்பை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. அங்க ஒரே பிணங்களா கிடக்கு. சாமியை கும்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கப்போ செடார்னு பிணங்கள்ல இருந்து ஒரு கை வந்து இவ கையை பிடிக்கி அலறி போய் ஏசுவேன்னு கத்திர, ஏ தாய் நான் என்ன உயிரோட தான் இருக்கேன், என்ன காப்பாத்து அப்படின்ட்டு அந்த பணக்கார மெக்சிகோ கிடக்கான். இங்க நம்ம ஆளுங்க மேல ஏறி தனியா வந்தாங்களே, அவங்க ஒரு கிச்சன் மாதிரி இடத்துக்கு வந்திருக்காங்க. இங்க இருந்து வெளியே போறதுக்கு அங்க உள்ள சர்வீஸ் லிப்ட கதவுக்கு இடையில கத்தியை விட்டு ஓபன் பண்றாங்க. எட்டி பார்த்தா லிப்ட காணும். லிப்ட் மேல உயரத்துல இருக்கு, கீழே பள்ள மாதிரி இருக்கு. இங்க இருந்து அவங்க அந்த பக்கம் போகணும். உடனே கிச்சன்ல வேலை பார்க்கற ஒரு டேபிள் எடுத்து கவுத்தி போட்டு அதை ஒரு பாலை மாதிரி பயன்படுத்தி இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போறாங்க. முதல்ல நம்ம டிலன் அந்த பெஞ்ச் மேல நடந்து போய் அந்த பக்கம் உள்ள கதவை கம்பியை வச்சு திறக்க பார்க்கான். ஆனா திறக்க முடியல. அப்பதான் கவனிக்காங்க, இவங்க இருக்கிறதுக்கு ஒரு ஃப்ளோர் மேல உள்ள லிஃப்ட் கதவு லைட்டா திறந்திருக்கு. ஆனா மேல ஜம்ப் பண்றது ரொம்ப ரிஸ்கான விஷயம். உடனே நம்ம டிலனு கேத்தாத்த அவங்க கூப்பிட்டு கொஞ்சம் குனியும் அப்படிங்க. இல்ல தம்பி என்ன இங்கேயே வா அப்படின்னு கேட்காரு. அட உங்க குனிய வச்சு உங்க மேல ஏறி அந்த கதவு வழியா போக போறேன் அப்படின்னு சொல்ல அவர் உடனே கையில டிலனை ஏந்தி மேல தூக்கி விடுறாரு. டிலன் மேல பாஞ்சி அந்த கதவு கேப்புக்குள்ள கூடி போய் கதவை முழுசா திறந்துடுறாப்ல. பிறகு அங்கிருந்து கீழே கை கொடுத்து ஒவ்வொருத்தரையா மேல தூக்கி விட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படியே எல்லாரும் வந்துட்டாங்க. கடைசி அந்த குக்கு செஃப் மட்டும் அங்க நிக்கான். நம்ம தாத்தா அவனையும் மேல ஏத்தி விடுறதுக்கு கூப்பிடுறாரு. அப்போ இவங்களுக்கு பல ஃப்ளோர் மேல தொங்கிட்டு இருக்க லிஃப்ட் லைட்டா அசைய ஆரம்பிக்குது. இங்க பெஞ்ச் மேல நடந்து வந்த அந்த குக்கு பையலோ சட்டுன்னு தாத்தா கையில ஏறி மேல போறதை விட்டுட்டு தாத்தா நீங்க முத போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சௌரமா நின்று கையை கோத்துக்கிறான். நம்ம தாத்தா அவன் கை மேல ஏறி டிலன்ட்ட கையை கொடுக்காரு. மேல தொங்கிட்டு இருந்த லிஃப்ட் அருந்து சர்ன்னு கீழே வர ஆரம்பிச்சிருது. அப்போ ஒரு ஃப்ளோர்ல வந்து டங்குன்னு அடிச்சு நிக்க இவங்க அடியில போட்டிருந்த பெஞ்சு நழுவி கீழே விழுந்துருது. தாத்தாவோட பேண்ட்டை பிடிச்சு தொங்கிடுறான். செத்தாலும் மானத்தோட சாவிட மாட்டாங்க போலயே அப்படின்னு தாத்தா மனசுக்குள்ள கதறிக்கிட்டு இருக்க மேல உள்ள லிஃப்ட் வர மறுபடியும் கீழே வர்ற மாதிரி அசைது. இதை பார்த்த டிலனு தாத்தா இது ஒப்பேராது, அவனை உடனே மூஞ்சில மிச்சு கீழே தள்ளி விட்டுருங்க, இல்லனா நீங்க ரெண்டு பேரும் அனாமத்தா பீஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்ல அந்த தாத்தா வேற வழி இல்லாம அவனை நெஞ்சிலேட்டு மிதிச்சு கீழே தள்ளிட உடனே டிலன் இவரை மேல தூக்கிடுறான். கரெக்டா இவர் தூக்கவும் மேல உள்ள லிஃப்ட் அருந்து கீழே விழுந்து அந்த குக்கு பையில சட்டினி ஆகிடுது. அந்த லிஃப்ட் விழுந்ததுல டம்முன்னு ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டு அங்க பால் ரூமே அதிருது. அதை பார்த்த கப்பல் கேப்டன் என்னாச்சு அப்படின்னு கேட்க அந்த கப்பல்ல வேலை பார்க்குற துணை கேப்டன் ஒருத்தன் ஓடி வந்து பாஸ் கிச்சன்ல தான் வெடிப்பு ஏற்பட்டிருக்கு, சிலிண்டர் கேஸ் எதுவும் வெடிச்சிருக்கும் போல இருக்க, கவலைப்படாதீங்க, நம்ம பால் ரூமோட சீல் டோர் எந்த நெருப்பையும் உள்ள வரக்கூடாது அப்படிங்க. கேப்டனு கடவுளை கும்பிட ஆரம்பிச்சிடுறாரு. இங்க நம்ம தாத்தாவோ வெடிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் லிஃப்ட் கதவை திறந்து விழுந்தவன் இருக்கானா செத்துட்டானான்னு எட்டி பார்க்காரு. அதை பார்த்த டிலனு கொழுப்பு தான் உமக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அங்க மேயரு அந்த இடத்த விட்டு வெளியே போறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சார் போல இருக்க. உடனே அவங்க எல்லாம் அவரை ஃபாலோ பண்றாங்க. இந்த பக்கம் டான்ஸ் ஃப்ளோர்ல நம்ம மேயர் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு இன்னும் பள்ளி மாதிரி அடியில கீழே மாட்டிக்கிட்டு தான் கிடக்கான். அப்ப நம்ம மேரி அங்க கையில கம்பியோட வந்துடுறா. கம்பியோட மட்டும் இல்ல நம்ம மெக்சிகன் பணக்கார தம்பியும் கூட சேர்த்து கூட்டு வந்துடுறா. பிறகு அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவன் மேல உள்ள அந்த கம்பியை தூக்கி பாய் ஃப்ரெண்டு காலை விடுவிச்சிடுறாங்க. கரெக்டா அந்நேரம் மேயரும் நம்ம கூட்டமும் அங்க வந்து சேர்றாங்க. அப்போ தன்னோட பொண்ணு நல்லபடியா இருக்கிறத பார்த்து அவளே நேரா பாய் ஃப்ரெண்ட் போயிட்டு தம்பி என் பொண்ணை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படிங்காரு. அப்பதான் அவன் சொல்றான் சார் நான் உங்க பொண்ணை காப்பாத்தல, உங்க பொண்ணு தான் இப்ப என்ன காப்பாத்தினாங்க. அப்ப நம்ம தாத்தா போய் மேரிட்ட நீ யாரு கூடயாவது சேர்ந்து இங்க வந்தியா அப்படின்னு கேட்காரு. அப்பதான் அவ சொல்றா இந்த செத்து போனானே செஃப் அவனை இவ ஏதோ பப்ல பாத்துருப்பா போல இருக்க, இவளுடைய தம்பி லண்டன்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான், அவனை பார்க்க இவ உடனே கிளம்பி போக வேண்டியதா இருந்திருக்கு. அப்பதான் அந்த பப்ல பார்த்த குக்கு நான் ஒரு கப்பல்ல வேலை பார்க்கறேன், அந்த கப்பல்லே உன்னை நான் லண்டனுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நைஸ் போல உள்ள இழுத்துட்டு வந்திருக்கான். சரியா போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த பக்கம் நம்ம டிலனு ஒரு கதவுக்கு வெளியே நின்று அதையே வெளிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். காணர் போய் அந்த கதவை திறக்க போறான். அப்ப சட்டுன்னு அவன் கையை தட்டி விட்டுறாரு. ஒரு கப்பு தண்ணி எடுத்து அந்த கதவுல ஊத்தாரு. அடுத்த செகண்ட் அது நீராவியா மாறிடுது. அந்த அளவுக்கு அந்த கதவு சூடா இருக்கு. அப்ப நம்மளோட மத்த ஆளுங்களும் அங்க வர மேயரு கதவு சூடா இருக்க பார்த்துட்டு அங்க உள்ள ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எடுத்து டிலன் கையில கொடுக்காரு. டிலன் அந்த கதவை ஒரு கம்பை வச்சு குத்தி திறக்கிறான். திறந்த உடனே அவர் அடிக்காரு. பார்த்தா அங்க ஃபயர் எதுவும் இல்ல. இதுக்கு முன்னாடி எரிஞ்ச தீல கதவு இன்னும் சூடா இருக்கு போல. இவங்க எல்லாரும் அந்த வழியா போறாங்க. அங்க போய் பார்த்தா கப்பலோட மெயின் ஹாலுக்கு இவங்க வந்திருக்காங்க. காவாசி அளவுக்கு கடல் தண்ணி உள்ள வந்துட்டு இவங்க இப்ப இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு போய் ஆகணும். அப்போ நடுவுல ஒரு பெரிய இரும்பு போஸ்ட் விழுந்து கிடக்க நம்ம டிலன் அது மேல ஏறி பார்க்கான். அது ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. உடனே இவங்க எல்லாரும் ஒவ்வொரு ஆளா அதை பாலை மாதிரி அது மேல கடந்து போறாங்க. அப்ப கடைசியா நம்ம மேயரு டிலனு அந்த மெக்சிகோ பணக்காரன் இவங்க எல்லாம் இருக்காங்க. மேயர் போஸ்ட்ல ஏறி போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கப்போ மெக்சிகோக்காரங்க வந்துட்டு நான் தான் போவேங்க, இருப்பா நான் கொஞ்சம் வயசான ஆளு முன்னாடி மேயரா இருந்திருக்கேன், என்ன போவிடுன்னு கேட்டா அவன் கண்டமானிக்கு ஏசுறான். இவன் வாயில விழ வேண்டாம் நீயே போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விடுறாங்க. அவன் பாதி வழியில போயிட்டு இருக்கப்போ திடீர்னு மேல ஏதோ சத்தம் கேக்கு. என்னன்னு எட்டி பார்த்தா கப்பலோட இன்ஜினு தலையில தொங்கிட்டு இருந்ததுல வெயிட் தாங்காம தரைய உடச்சுக்கிட்டு மேல இருந்து கீழே விழுது. அது அப்படியே நம்ம மெக்சிகோ காரனை அடிச்சு தூக்கிட்டு போயிருது. அது பொந்தன கீழே போய் விழவும் மேல ஓட்டையில இருந்து டீசல் தரையா கொட்டுது. கீழே விழுந்த இன்ஜின் டம்முன்னு வெடிக்க அதுல தீப்பத்தி டீசல் ஃபுல்லா தீ எரிஞ்சு மேல வரைக்கும் பறக்குது அனல். இப்போ கப்பலோட ரெண்டு பக்கத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய நெருப்பு ஜுவாலை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம டில்லனு மேயர் பொண்ணும் எப்படியாவது அந்த பக்கம் போயாகணும். உடனே நம்ம டில்லனு அங்கிட்டு இங்கிட்டு தேடி
நெருப்பு அணைக்கிறதுக்கான பைப் இருக்குமே அதை கையில எடுத்துட்டு வந்து அவங்க தலைக்கு மேல உள்ள ஒரு கம்பியில ஒரு ரவுண்ட போட்டுட்டு கைத்தோட இன்னொரு பக்கத்தை பிடிச்சிட்டு கீழே எரிஞ்சிட்டு இருக்கிற தண்ணிக்குள்ள 50 அடி உயரத்துல இருந்து டைவ் அடிச்சிடறான். என்ன பாட்டுக்கு பொசுக்குன்னு உள்ள குதிச்சிட்டான் அப்படின்னு மேல உள்ளவங்க ஆச்சரியத்தோட வாய் பழந்து பாத்துக்கிட்டு இருக்க உள்ள போன நம்ம டிலனோ நீச்சல் அடிச்சு கப்பலோட அந்த பக்கத்துக்கு போய் மேல ஏறி அவன் கொண்டு வந்த அந்த கைத்தை அந்த பக்கம் கட்டுறான். இப்போ டிலனு அவங்க 2 பேரையும் அந்த கைத்தை பிடிச்சிட்டு வர சொல்ல நம்ம மேலு தன்னோட பொண்ணை முதுகுல தொத்திக்க சொல்லிட்டு இடுப்புல உள்ள பெல்ட்டை கலத்தி அந்த கைத்துல போட்டுட்டு அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் நடுவுல கயிறு அப்படின்னு பாட்டு பாடிட்டு ஸ்வைங்கன்னு வெளியிட்டு வந்துடுறாரு. எப்படியோ இப்ப இவங்க எல்லாரும் பத்திரமா கப்பலோட ஒரே சைடுக்கு வந்துட்டாங்க. கப்பலோட அடிப்பகுதியில டம்முன்னு ஏதோ ஒரு வெடிப்பு வெடிக்கி அது வெடிச்ச அடுத்த செகண்ட் கப்பல் வேகமா கீழே முங்க ஆரம்பிக்கி இங்க பால் ரூம் தான் சேஃப்னு பல நூறு மக்கள் அங்க உட்காந்துட்டு இருந்தாங்களே அந்த ரூமோட கண்ணாடி ஜன்னல் எல்லாம் கீழே விழுது. அதை பார்த்த மக்கள் ஆன அலற அடுத்த செகண்ட் எல்லா கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு கடல் தண்ணி உள்ள பாயுது. அவ்வளவுதான், அங்க இருந்து அத்தனை பேரும் சோழி முடிஞ்சிடுறாங்க. அந்த மக்களோட அலறல் சத்தத்தை கேட்டு நம்ம ஆளுங்களோ விறுவிறுன்னு நடைய கட்டுறாங்க. ஏன்னா இப்ப கப்பல் முன்னாடி உள்ளதோட வேகமா முங்க ஆரம்பிச்சுட்டு டில்லன்னு போய் அங்க ஒரு கதவு இருக்குன்னு சொல்லிட்டு அதை லிவர் போட்டு திறக்கான். தண்ணி உள்ள இருந்துகிட்டு பீச்சு அடிக்கி டக்குன்னு அதை மூடிடுறான். இவங்க எந்த கதவை திறக்க பார்த்தாலும் எல்லா சைட்ல இருந்து தண்ணி பீச்சு அடிக்கி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப மேலே அங்க இருக்கிற ஒரு ஏசி வெண்ட் ஒன்னு பாக்காரு. உடனே 2 எத்து விட்டு அந்த ஏசி வெண்ட் கதவை உடைச்சிட இது வழியா போனா நம்ம மேல போயிடலாம் அப்படிங்காரு. முதல்ல நம்ம மேயரு, அடுத்து மேயர் பொண்ணு, அடுத்து அவ பாய் ஃப்ரெண்டு, பிறகு கே தாத்தா, கானரு, அமாண்டா, இல்தியா, டிலனு இவங்க எல்லாரும் இப்படி வரிசையா போய்கிட்டு இருக்க அந்த வெண்டோட அந்த பக்கத்துக்கு போயிடுறாங்க. பார்த்தா அங்க ஸ்க்ரூ போட்டு கதவு பூட்டி இருக்கு. ஐயோ அப்படின்ட்டு மேயரு தன்னோட முழங்கைய வச்சு நங்குன்னு அதை குத்தி உடைக்க பாக்காரு. ஆனா அது துளியும் நவுல மாட்டுக்கு. இங்க கீழே இவங்க இருந்த ரூம்ல வேற தண்ணி நிரம்பிட்டே வருது. இவங்க உடனே இந்த வெண்ட் வழியா எஸ்கேப் ஆகி ஆகணும். அதை விரல வச்சே நவுட்டி திருகிடலான்னு பாக்காரு. ஆனா திருக முடிய மாட்டுக்கு. இங்க தண்ணியோ குப்பு குப்புன்னு ஏறிக்கிட்டு இருக்கு. நம்ம டிலன் தான் கடைசியா வரான். அவன் தலை மட்டும் தான் வெளியே இருக்கு, மத்ததெல்லாம் தண்ணிக்குள்ள முக்கிட்டு அந்த அளவுக்கு வேகமா தண்ணி வருது. உடனே மேயரு யார்ட்டையாவது ஸ்க்ரூ டிரைவர் இருக்கா அப்படின்னு கேட்க எது ஸ்க்ரூ டிரைவரானு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ மேரி அவ கழுத்துல போட்டிருந்த ஒரு சில்வர் டாலரை கலத்தியே அவர் கையில கொடுக்கா. அந்த சில்வர் டாலரை ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி பயன்படுத்தி நம்ம பைய ஓட்ட வழியா கை விட்டு அந்த 4 ஸ்க்ரூவையும் திறந்துற பிறகு சட்டுன்னு எல்லாரும் மேல ஏறி மேல் தளத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க மேல இன்னும் 4 ஃப்ளோர் இருக்கு. அதை தாண்டி போனாதான் இவங்க ப்ரொப்பலர் செக்ஷனுக்கு வருவாங்க. அந்த ப்ரொப்பலர் செக்ஷன் வழியா தான் இவங்க கப்பலை விட்டே வெளியே போக முடியும். ஆனா இப்போ இவங்க வந்திருக்கிறது ஃப்ளோர் கிடையாது, அது ஒரு டேங்க். கப்பலை ஸ்டேபிளா வச்சிருக்க இந்த டேங்க்ல எப்பவுமே தண்ணியை பிடிச்சி வச்சிருப்பாங்களாம். இந்த டேங்க்ல இருந்து வெளியே போறதுக்கு ஒரே வழிதான் இந்த டேங்க் ஃபுல்லா தண்ணி நிரம்பினா அங்க உள்ள பேலஸ்ட் டோர் ஓபன் ஆகும். அது அடுத்த டேங்குக்கு வழி வகுக்கும். அதே மாதிரி அங்க இன்னொரு பேலஸ்ட் டோர் இருக்கும். அதையும் ஃபுல்லா நிரப்பி திறந்தாதான் இவங்க இந்த டேங்குகளை விட்டு வெளியே போக முடியும். அங்க உள்ள ஒரு பெரிய பைப்பை அடிச்சு உடைக்காங்க. அதுல இருந்து கடல் தண்ணி பீச்சி அடிக்கி எண்ணி 10 செகண்ட்ல இவங்க சங்க அளவுக்கு தண்ணி வந்துட்டு உடனே எல்லாரும் மூச்சை இழுத்து பிடிச்சுக்கிட கொஞ்ச நேரத்திலேயே இவங்க ஃபுல்லா தண்ணியுள்ள முங்கிடுறாங்க. ஆனா அந்த ரூமே நிரம்பின பிறவுமே அந்த பேலஸ்ட் டோர் திறக்கிற மாதிரி தெரியல. ஆகா எல்லாருக்கும் சேர்த்து சங்கு ஊதிட்டாயா அப்படின்னு மத்தவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கப்போ சட்டுன்னு அந்த கதவை திறந்து எல்லாரையும் உள்ள இழுத்துட்டு போயிருது. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் சங்கிலி மாதிரி நீந்தி போய்கிட்டு இருக்க கடைசியா நம்ம மேரி வந்துகிட்டு இருக்கா. அவளோட ட்ரெஸ் தண்ணி கடியில ஒரு வயர்ல மாட்டிக்கிடுது. அதை தாண்டி அவளால நீந்த முடியல. அவ பதறி போய் அங்கிட்டு இங்கிட்டு நவள சட்டுன்னு பின்னாடி இருந்த ஒரு கல்லுல அவ மண்டை அடிச்சு அங்க ஃபுல்லா ரத்தமாயிருது. இங்க அவ முன்னாடி நீந்து போயிட்டு இருந்த நம்ம தாத்தா பின்னாடி வந்த பொண்ணை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேடி போறாரு. பார்த்தா அவ ரத்த வெள்ளத்துல தண்ணிக்குள்ள மூச்சு இல்லாம கிடக்கா. உடனே அவளை பிடிச்சு இழுத்துட்டு வர பின்னாடி வந்த 2 பேரையும் காணுமேன்னு சொல்லிட்டு நம்ம டிலனும் மேரும் வெளியே வந்தவங்க மறுபடியும் தண்ணிக்குள்ள நீந்தி போறாங்க. இல்லையா அவங்க 2 பேரும் சேர்ந்து தாத்தாவையும் மேரியும் வெளியே கொண்டு வந்துடுறாங்க. ஆனா வெளியே வந்து பார்த்தா மேரி ஏற்கனவே மேரி மாதாட்ட போய் சேர்ந்துட்டான். இந்த பொண்ணை காப்பாற்ற முடியலன்னு நம்ம தாத்தா கதறி அழுவ அவ இறந்ததை பார்த்து நம்ம டிலனும் அழுவுதான். பிறகு மனசை கல்லாக்கிக்கிட்டு இவங்க மேற்கொண்டு அவங்க பயணத்தை தொடர்றாங்க. அப்படியே இவங்க டார்ச் அடிச்சு பார்த்துட்டே போயிட்டு இருக்க செவுத்துல ஒரு மேப் இருக்கு. பார்த்தா இவங்க இப்போ 2 ஃப்ளோர் தான் கீழே இருக்காங்க. அங்க கப்பல்ல ஒரு சைடு மட்டும் ஏகபோகமா தண்ணி நிரம்பி இவங்க இருக்கிற சைடு அப்படியே மேல காத்துல தூக்குது. அப்போ இன்ஜின் மாதிரியான பெரிய பெரிய காம்பனன்ட்லாம் கீழே விழுந்து டம்னு வெடிக்கி வெடிப்பு சத்தம் கேட்ட உடனே தான் திரும்பி பார்க்காங்க. நம்ம அமாண்டாவோட பையன் காணதா ஆளை காணும். எங்கேயோ ஊர்மையா போயிட்டான் போல இருக்க. அவனை தேடி அவங்க அம்மா அங்க இருந்து போவ கரெக்டா அவங்க போன நேரம் கப்பல்ல ஒரு மிகப்பெரிய வெடிப்பு நடக்கு. அதுல இருந்து தண்ணி எல்லாம் இவங்க இருக்கிற இடத்தை நோக்கி வேகமா சீறி பாயுது. அதுல காணதா தேடி போன அவனோட அம்மா மாட்டி தண்ணியில அடிச்சு கொண்டு போயிருது. ஆனா அந்த பகுதி மேல தூக்குனதுல அங்க உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்துருது. இப்ப பௌத்த ரெஸ்டருக்கு இவங்க ஈஸியா போயிடலாம். அதை பார்த்து நம்ம மேரு வாங்க எல்லாரும் போன்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. அப்ப நம்ம டிலனோ நீங்க போங்க, நான் அமாண்டாவையும் அவங்களுடைய பையனையும் காப்பாத்திட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அடிச்சு கொண்டு போனதை அந்த திசையை நோக்கி போறான். இங்க நம்ம மேயர் பொண்ணு கேத்தாத்தா எல்லாருமே பௌத்த ரெஸ்டருக்கு போயிடுறாங்க. அங்க இருந்து டார்ச் அடிச்சு பார்த்தா ப்ரொப்பலர் டியூப் தெரியுது. அதை பார்த்த உடனே நம்ம தாத்தா அவசரப்பட்டு ஓடி போய் அந்த ப்ரொப்பலர் டியூப்ல உள்ள கதவை திறக்க போறாரு. மேயர் வேண்டாம் அப்படின்னு கத்துறதுக்குள்ளேயும் அவர் திறக்க உள்ள இருந்து அதிக பிரஷர்ல காத்து அவரை அடிச்சு பறக்க விடுது. என்னன்னு இவங்க எட்டி பார்த்தா கப்பலை ஓட வைக்கக்கூடிய அந்த ப்ரொப்பலர் பிளேடு 2 பக்கமும் விறுவிறுன்னு சுத்திட்டு இருக்கு.
மல்லாக்கப்படுத்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி கப்பல் மல்லாக்கப்படுத்து இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை எப்படி அதை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு இவங்க அங்க உள்ள மேப் எடுத்து பார்க்காங்க. பார்த்தா ப்ரொப்பலர் ஆஃப் பண்ற போர்டு தண்ணி கடியில ஒரு இடத்துல முங்கி இருக்கு. அதை பார்த்த நம்ம மேயர் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு நான் போறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்க போறான். இவங்க பேசிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா மேயர் அழகணும். அவரு இவங்க பேசி முடிக்கலையும் உலகம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவரே தண்ணிக்குள்ள பூந்து அந்த ப்ரொப்பலர் ஆஃப் பண்ண போயிட்டாரு. ஆனா அது தண்ணி கடியில 150 அடி ஆழத்துல இருக்கு. மூச்சை பிடிச்சிட்டு உள்ள போனா கண்டிப்பா வெளியே வர முடியாது. அது தெரிஞ்சும் தன்னோட மகளை ஒரு நல்லவன் கையில தான் விட்டுட்டு போறோங்கிற நம்பிக்கையில மூச்சை பிடிச்சிட்டு உள்ள பாஞ்சிடுறாரு. அதே நேரத்துல இங்க நம்ம டில்லனை காமிக்காங்க. தண்ணி மூழ்கி இந்த இடத்துக்குள்ள நீந்தி போய் நம்ம அமாண்டாவை எப்படியோ காப்பாத்திடுறான். ஆனா பூட்டி இருக்கிற கதவுக்கு அங்கிட்டு காணர் மாட்டிக்கிட்டு இருக்கான். எடுவிட்ட பைய இப்படி அங்க போய் மாட்டினு தெரியலன்னு சொல்லிட்டு இவரும் அந்த பக்கம் போறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு அங்கிட்டு இங்கிட்டு தேடி பார்க்கறது. எந்த வழியும் இல்ல. அந்த பக்கம் வேகமா தண்ணி வேற நிரம்பிட்டே இருக்கு. இப்படியே போனா இன்னும் 2 நிமிஷத்துல காணல் பீஸ் ஆயிடுவான் அப்படின்னு தெரிஞ்ச நம்ம டில்லனு தண்ணி கடியில நீந்தி போய் ஏதோ ஒரு ஓட்டையை கண்டுபிடிச்சு அந்த பக்கம் போய் நம்ம காணரை காப்பாத்தி கொண்டு வந்துடுறாரு. காணரை இந்த பக்கம் கொண்டு வந்த உடனே அமாண்டாவையும் கூப்பிட்டுட்டு அவங்க எல்லாரும் பௌத்த ரெஸ்டர் நோக்கி ஓடி வராங்க. இங்க நம்ம மேயர் எப்படியோ மூச்சை பிடிச்சு அந்த கண்ட்ரோல் ரூம் வர போயிடுறாரு. ஆனா அங்க போவும் அவர் மூச்சு காத்து வெளியே வந்து தண்ணி நுரையீரலுக்குள்ள இறங்க ஆரம்பிச்சிருது. இருந்த கடைசி மூச்சுல அவரு அங்க உள்ள பட்டனை அமுக்கிட்டு செத்துறாரு. இங்க மேல ஓடிட்டு இருந்த ப்ரொப்பலரும் நின்றுது. ஆனா இதை நிப்பாட்ட அவளோட அப்பா உயிர் தியாகம் பண்ணிருக்காருன்னு அவ பாய் ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சிருது. சரி வா நம்ம அது வழியா எஸ்கேப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா டில்லனு அமாண்டா காணாத கூட்டு அங்க வந்துடுறான். மேயர் எங்க அப்படின்னு கேட்கான். அவர் ஏற்கனவே மேல போயிட்டாருப்பா அப்படின்னு நம்ம மேயர் பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் சொல்றான். அப்ப திடீர்னு இவங்க பேசிட்டு இருக்கப்போ ப்ரொப்பலர்ல இருந்து பயங்கரமா சவுண்ட் வருது. ப்ரொப்பலர் எப்படி மறுபடியும் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்த்தா முன்னாடி அந்த பக்கமா சுத்திட்டு இருந்த ப்ரொப்பலர் இப்போ ரிவர்ஸ்ல சுத்த ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா நம்ம மேயர் அந்த பட்டம் தான் அமுக்கிருக்காரு. கிளாக் வைஸ்ல சுத்தினா காத்த அது உள்ள தள்ளும். இப்போ ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துறதுனால உள்ள இருக்கிற காத்தெல்லாம் அது வெளியே கொண்டு போகுது. ஆக அது ஒரு சக்ஷனை கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ நம்ம ஏதாவது பெரிய பொருளை தூக்கி அந்த ஓட்டையில போட்டனா அந்த இரும்பு சாமான் ப்ரொப்பலர்ல பட்டு அடி வாங்கி அது ஓடாம நின்றும். அப்போ அது வழியா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கடந்த ஒரு பெரிய ஆக்சிஜன் டேங்கை கொண்டு வந்து அந்த ப்ரொப்பலர் இழுத்துட்டு இருக்கிற அந்த ஓட்டைக்குள்ள தூக்கி போடுறாங்க. அது போய் டம்முன்னு அடிச்சு ப்ரொப்பலர் உடைஞ்சு சுத்தாம அப்படி நின்றுது. உடனே இவங்கெல்லாம் விறுவிறுன்னு மேலே ஏறி அந்த ப்ரொப்பலர் ஓட்ட வழியா கப்பல் மேல இருந்து கடலுக்குள்ள குதிச்சிடுறாங்க. அப்போ பக்கத்துல ஒரு லைஃப் போட்டு மிதந்துட்டு இருக்க பார்த்து எல்லாரும் அது மேல போய் ஏறி அங்கிருந்து நவுண்டு போக ஆரம்பிக்காங்க. இவங்க கிளம்புன அடுத்த 5வது செகண்ட் மொத்த கப்பலும் தண்ணிக்குள்ள முங்கிடுது. அதோட பொசைடான் பொசுங்கிடுறான். அப்போ அந்த லைஃப் போட்ல ஒரு ஃபிளார் கன் இருக்கிறத பார்த்து நம்ம டில்லனே அதை எடுத்து வானத்தை நோக்கி சுட அந்த சிக்னலை பார்த்த ரெஸ்கியூ டீம் கரெக்டா அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. இல்லையா அந்த கப்பல்ல இருந்து எஸ்கேப் ஆனது இந்த 5 பேர் மட்டும்தான். அதோட படத்தை முடிச்சிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் மேல் செத்ததுக்கு அழுதுன மாட்கள் தாத்தா பேண்ட்டை பிடிச்சி தொங்கிட்டு இருந்த அந்த குக்கை மிதிச்சு தள்ளுங்கன்னு சொன்னது நமக்கு கொஞ்சம் சங்கட்டமா தான் இருக்கு. உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் பல வித்தியாசமான படங்களை பார்க்க நம்ம VOT Films சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.